ஹலோ சிவா, எனக்கு அர்ஜென்ட்டா உன்னோட ஹெல்ப் வேணும். எங்க அப்பா எங்களோட இன்னொரு வீடு ரெண்டுக்கு கொடுத்திருந்தாரு. ஆனா அவங்க இப்ப வீட காலி பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. உள்ள இருக்க எங்க ஃபர்னிச்சர் எல்லாம் தூக்கி போடுறாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் அங்க வந்துகிட்டே இருக்கேன். நீ இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணிடு. அப்பா லட்டு சிங் சாருக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. ஆனா நீ கொஞ்சம் சீக்கிரம் வா. ஃப்ரெண்ட்ஸ், தேவா வீட்ல ஏதோ பிரச்சனையா. நம்மளோட ஹெல்ப் அவளுக்கு உடனே தேவை. நம்ம சீக்கிரம் போயாகணும். ஃபாலோ மீ. போனும், இந்த வழியா மட்டும் போனும். நிச்சயமா லேட் ஆயிடும். என்னோட சைக்கிள். வண்டிய நிறுத்து. ஆமா, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? நல்ல வேளை லட்டு சிங் சார் நீங்க வந்தீங்க. இவங்க ரொம்ப நல்லவங்க நினைச்சு என்னோட வீட்டை இவங்களுக்கு வாடகைக்கு விட்டேன். ஆனா வீட்டை அவங்க காலி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வீடு அவங்களுக்கு சொந்தம்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. என்னது, வீட்டையே அபகரிக்கணும்னு பாக்குறாங்களா? இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறவன் கூட வீட்டை அபகரிக்க யோசிப்பான். அதையும் மீறி பண்ணா லட்டு சிங் வருவார்னு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் இருக்கிற இந்த ஊர்லயே வீட்டை அபகரிக்கிற தைரியம் யாருக்கு வந்தது? யாரு சிங்கத்தை சீண்டி பாக்குறது? பின்னாடியே வருவியா? லட்டு சிங் சார், நாங்க எந்த வீட்டையும் அபகரிக்கணும்னு நினைக்கவே இல்ல. அவங்கதான் அந்த வீட்டை எங்களுக்குன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அதுக்கு எங்க கிட்ட ப்ரூஃபும் இருக்கு. இங்க பாருங்க, இந்த வீடு எங்க பேர்ல தான் இருக்கு. நம்பிக்கை இல்லைனா இத பாருங்க, அவங்களே இதுல சைன் பண்ணிருக்காங்க. நம்பிக்கை இல்லையா? இது போதுமா, இன்னும் வேணுமா? அவங்க போய் சொல்றாங்க. போதுமா, போதும் போதும் போதும், நிறுத்துங்கம்மா. ஆனா எனக்கு ரேவாவோட அப்பாவை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவரு இதுவரைக்கும் போய் சொன்னதே கிடையாது. அதனால எனக்கு இதுலதான் சந்தேகமே இருக்கு. சந்தேகமா இருக்கா? அரசாங்கமே எங்களுக்குன்னு கொடுத்த பத்திரம் தானே அது. அதுல சந்தேகமா? இப்ப இன்ஸ்பெக்டர் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த இன்ஸ்பெக்டர் இவங்க கிட்ட காசை வாங்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்னு நாங்க சும்மா விட மாட்டோம். என்ன தைரியம் இருந்தா ஒரு பொம்பளை மேலேயே நீ கை வைப்ப. ஆகா, இது சீட்டிங்மா, சீட்டிங். விட்டா நீங்க தாமா என் மேல கைய வைப்பீங்க. நான் ஒரு பாவப்பட்ட போலீஸுமா. நான் திரும்ப வருவேன். கோர்ட்டுல போய் ஆர்டர் வாங்கிட்டு வருவேன். பெரும் படையோட வருவேன். அப்ப நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னையா வேடிக்கை பாக்குற? வண்டியை கேடு. வண்டியை கொஞ்சம் பொறுமையா எடுக்க மாட்டேன். இந்த வீடை நான் அபகரிக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. துப்பாக்கி ஒரு மோசமான வெப்பன், அதை விட மோசமானவை இந்த பப்பன். எல்லாத்தையும் நிறுத்துங்க. நீங்க என்ன பண்றீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு. இங்க இருந்து போயிடுங்க, இல்லன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஆமா ஆமா, நடக்கிறதே வேற. இங்க பாத்தீங்களா, ஒரு சின்ன பையன் நம்மள மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஏய் சின்ன பையா, போய் வீட்டுக்கு போய் பாலை குடி. இங்க எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது, புரியுதா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்னடா இவன் கிட்ட போய் எல்லாரும் அடி வாங்குறீங்க? போய் அடிங்கடா. சிவா ஜாக்கிரதை.
இந்தாங்க, இதுக்கப்புறம் என்னால முடியாது. இப்ப நான் போயிட்டேனே, நீ ரொம்ப சந்தோஷப்படாத. வெப்பனை விட மோசமான வேங்கி இந்த பப்பன். எழுதி வச்சுக்கோ, நான் வருவேன். உரா வண்டிய. தேங்க்யூ சிவா. சிவா, நீ சரியான நேரத்துக்கு இங்க வந்தப்பா. தேங்க் யூ வெரி மச். லட்டு சிங் சார், மக்களுக்கு சொல்லுங்க, நீங்க அந்த வீடுகளை அபகரிக்கிற கேங்க எப்படி அடிச்சு விரட்டினீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. அந்த கேங்கோட தலைவன் பேரு பப்பல்னு கேள்விப்பட்டோம். அது பப்பல் இல்லையா, பப்பன். அது ஒரு பெரிய கேங்கு. அவங்க வேலையே வீட்டை அபகரிக்கிறது தான். நான் சிங்கிளாலா அவங்கிட்ட போய் என்னடான்னு கேட்டேன். தலை தெறிக்க ஓடிட்டான்ல. திரும்ப கையில சிக்காமையா போவான். அப்ப இந்த லட்டு சிங் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். என்னையா இந்த இன்ஸ் அநியாயத்துக்கு புழுகிட்டு இருக்கிறான்? முதல்ல இந்த இன்ஸ ஓங்கி ஒரே அடி அடிச்சு படுக்க வைக்கணும். அவனை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை தேடணும். நம்ம எஸ்டிடில இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடந்திருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பப்பி சேமியா. கையில கிடைச்ச வீட்டை நம்ம நழுவ விட்டுட்டோம். இது வரைக்கும் நம்ம ஸ்டேஷன்ல எத்தனை வீடு அபகரிப்பு கேஸ் இருக்கோ அந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் எடு. வீடு மட்டும் இல்ல, கடையாவும் இருக்கலாம், நிலமாவும் இருக்கலாம். என்னென்ன கேஸ் இருக்கோ எல்லா கேஸையும் எடு. எனக்கு வேணும். ஆனா சார், எல்லாத்தையும் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணுமே. ஓ கான்ஸ்டபிளே, இந்த சிங்கத்தை பத்தி தெரிஞ்சு இப்படி பேசுற பத்தியா? ஸ்கூல்ல எனக்கு படிப்பு வராதுங்கிறதெல்லாம் உண்மைதான். இந்த ரகசியம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். நான் கேட்ட டீட்டெயில மட்டும் நீ எடுத்துக்கூடே. எடுத்து 2 மணி நேரம் ஆச்சு சார். நீங்க படிக்கவாவது செய்யுங்களே. லட்டு சிங் ஐயா, பப்பன்ற பேரை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வீட்டுக்கு வந்தான். என்னையா வீட்டை விட்டு வெளியே போயான்னு அடிச்சுட்டான். வீட்டையும் புடுங்கி வச்சுட்டான். எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் ஐயா. எப்ப வேணாலும் வந்து திரும்பவும் அடிப்பாங்க ஐயா. சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன். உங்களுக்கு முழு போலீஸ் பாதுகாப்பா நான் தரேன். ஓ கான்ஸ்டபிளே, பெரிய ஒரு வீட்டுக்கு 2 கான்ஸ்டபிள பாதுகாப்புக்கு அனுப்பி வை. புரிஞ்சுதா? ஆனா சார், நம்ம ஸ்டேஷன்ல தான் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டபிளே இல்லையே சார். யோ கான்ஸ்டபிளே, இல்லன்னா விடு. பக்கத்துல இருக்கிற வீனஸ் சிட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடு. இவர் போன் நம்பரை கொடு. அவங்க டைரக்டா இவர்கிட்ட பேசி வீட்டுக்கு பாதுகாப்பா கொடுத்துடுவாங்க. இப்ப புரியுதுல? எஸ் மை ஆர்டர். அது மட்டும் இல்லாம அந்த திருட்டு பையன் போலீஸ் மாதிரியே வேஷம் போட்டு வந்து என்ன பயங்கரமா மிரட்டுறாய்யா. கான்ஸ்டபிளே, முக்கியமா இதையும் சொல்லிடு. அந்த டூப்ளிகேட் போலீஸ் இன்ஸ்பெக்டரை பிடிச்சு கைய கால கட்டி இந்த சிங்கத்தோட கோட்டை கொண்டு வர சொல்லு. ஆண்டு ஆண்டு பல்லாண்டு நீ பல்லோட வாழணும் ஐயா. ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இந்த வயசானவனை வீட்டை விட்டு துரத்தாம இருந்தாங்கன்னா போதும். நான் வரேன்ப்பா, அழகான போலீஸு. ஏப்பா, இந்த ஊர்ல லட்டு சிங்னு ஒரு போலீஸ் இருக்காரு. அவர் உண்மையிலே ரொம்ப நல்லவர். அவரை நீங்க பார்த்துருக்கீங்களாப்பா? இல்ல தாத்தா, நாங்க வீனஸ் சிட்டியை சேர்ந்தவங்க. லட்டு சிங்க பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா அவரை பார்த்தது இல்ல. ஆண்டவா, அந்த பப்பன் மறுபடியும் வந்துட்டான். அங்க பாருங்க, போலீஸ் வேஷத்துல வந்து என் வீட்டை புடுங்க வந்துட்டான். என்ன தைரியங்க அவனுக்கு? நீங்க டென்ஷன் ஆகாம கொஞ்சம் உட்காருங்க. சட்டம் தன் கடமையை செய்யறத கொஞ்சம் வேடிக்கை பாருங்க. ஓஹோ, நீங்க 2 பேரும் வீனஸ் சிட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தானே வந்திருக்கீங்க. தப்பு நடக்க கூடாது. இது என்னோட ஏரியா. நாங்க உங்களுக்கு பலமான வெல்கம் கொடுக்க போறோம் சார். என்ன வெல்கம் அது? என்ன விட்டுருங்க, எனக்கு இவ்வளவு பெரிய வெல்கம் எல்லாம் வேண்டாம்.
போலீஸ் அடி வாங்கறத பாக்கறதுல எனக்கு ஒரு தனி சுகம் கிடைக்குது. அடுத்து அந்த பையனையும் முடிச்சிட்டா சூப்பரு. இனி இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம பக்கத்துக்கே வரமாட்டான். ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டையும் நம்ம அபகரிச்சிட வேண்டியதுதான். நம்ம ஆளுகளை அந்த பையனை போய் பிடிக்க சொல்லுவான். வேற என்னமோ சொன்னானே அவன். சிவா. அதோ அங்க பாரியா, பாஸ் சொன்ன பையன் அதோ அங்க இருக்கான். போலாம். சிவா, நீ எப்படியோ எங்களை காப்பாத்திட்ட. ஆனா வேதா சிட்டில இன்னும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல. அவங்கள என்ன பண்றது? காரணம் ஒரு ஆள் தான். அவனை பிடிச்சு ஜெயில போட்டா எல்லாம் சரியா போயிடும். பபன் பாஸ், நாங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அந்த பையனை பிடிச்சி நேரா உங்க கிட்ட வந்து கொடுக்குறோம். ஓகே. கீழே வா தம்பி. நீ யாரையோ போட்டு அடிச்சியான். உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. வா வா கீழே வா. நட, ஸ்டேஷனுக்கு நட. நான் வேணும்னு யாரையும் அடிக்கல. அவங்க ரேவாவோட வீட்டை அபகரிக்கலான்னு பார்த்தாங்க. நீ சொல்றதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. வா போலாம். ஆதி, யூடி, இவங்கள பார்த்தா டூப்ளிகேட் போலீஸ் மாதிரி இருக்கு. நம்ம சிவாக்கு உடனே இதை இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். நீ ரொம்ப அறிவாளியா இருக்கியம்மா. எங்க அந்த போனை என்கிட்ட கொடு கொடு. பாச்சுக்கு போன் பண்ணு. சரி பாஸ், பையனை சொன்ன மாதிரியே தூக்கியாச்சு. நேரா நம்ம இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் டூப்ளிகேட் போலீஸ். இவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்க வேண்டியதுதான். என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னு சொல்லுங்க. அவங்க பப்பன் பாஸ் கிட்ட இருக்காங்க. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. சொல்லு சொல்லு. அந்த சிவா பையன் எங்க? நாங்க அவனை கூட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம் பப்பன் சார். வெரி குட். சீக்கிரம் வா. சிட்டா வரணும். நேரத்தை வீணாக்க கூடாது. சும்மா தான் சொன்னேன். ஐயா, நீங்க அவனை கூட்டிட்டு வரீங்களா இல்ல அவன் உங்களை கூட்டிட்டு வரானா? ஐயா, ஒரே கேள்விதான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க? சிவா, நீ அங்கேயே இரு. ஏன் அங்கிள், நீங்க சண்டை போட்டுட்டு ஜெயிலுக்கு போறீங்களா இல்ல நேரா ஜெயிலுக்கே போயிடுறீங்களா? நான் ஜெயிலுக்கு போனாலும் அங்க போலீஸ் இருக்கணும் கண்ணா. போலீஸ் கதையை முடிச்சாச்சு. துப்பாக்கி ஒரு மோசமான வெப்பன். அதை விட மோசமான இந்த பப்பன்.
போகவே ஹலோ இன்ஸ்பெக்டர் ஐயா நீங்க எங்க இருக்கீங்க வாங்க ஐயா சட்டம் தன் வேலையை செய்யட்டும் சீக்கிரம் வாங்க சரண்டர் லட்டு சிங்னு கூப்பிட்ட உடனே வந்து நிப்பா இந்த லட்டு சிங். தேங்க்யூ சிவா. யோ கான்ஸ்டபிளே, இவங்க எல்லாரையும் பிடிச்சி ஜெயில போடியா. எனக்கு டிவில இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் நேரா போய் எப்படியெல்லாம் இவங்களை கஷ்டப்பட்டு பிடிச்சேன்னு உதுரீலா விட போறையா.